புதிதாய் பூத்த இந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. வாழ்க்கை எனும் தேரின் இரு புறமும் சந்தர்ப்பம் எனும் சக்கரங்கள் சுழன்று கொண்டிருக்கின்றன. அதை நாம் சாதுரியமாக பயன்படுத்திக் கொண்டாலே போதும். வாழ்க்கை தேர் இனிதே பயணம் செய்யும். உங்களது வெற்றி பாதையை அமைத்து தருவதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பம்சமே. நம்ம நிகழ்ச்சியில இன்னைக்கு எண் கணிதம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காக இங்க வருகை தந்திருக்காரு எண் கணித நிபுணர் திரு சாய்ராம் துலாதர்ஷன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444459695. வணக்கம் சார். வணக்கம். ஜெய் ஆஞ்சநேயா. மேன்மை பொருந்திய புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஓம் சாயீஸ்வராய வித்மஹே சத்யதேவாய தீமஹி தன்னச்சர்வ பிரச்சோதயாத். ஓம் ஓம் ஓம். உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜ்வலந்தம் சர்வதோமுகம் நிருசிம்ஹம் பீஷ்ணம் பத்ரம் மிருத்யுர் மிருத்யும் நமாம்யகம். சார், ஒவ்வொரு நாள் துவங்கும் போதும் அற்புதமான ஆன்மீக தகவல்களை, ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை கேட்கும் போது அந்த நாள் முழுவதுமே பாத்தீங்கன்னா ஒரு புத்துணர்ச்சியோட இருக்கும் இல்லையா? அந்த வரிசையில இன்னைக்கு எங்களுக்கான ஆன்மீக தகவல் நீங்க என்ன சொல்ல போறீங்க சார்? கடவுள் படைத்த அற்புதமான உலகம். இந்த உலகத்தில் நம்ம எல்லாருமே யார் யாருக்கு குழந்தைகளாக பிறக்க போகிறோம் அப்படின்னு தீர்மானிக்கிறது அந்த கடவுள். ஸோ நிறைய பேர் நினைப்பாங்க, கொஞ்சம் வசதி படைத்தவர்கள்ட்ட நம்ம பிறந்திருக்கலாமே, கொஞ்சம் புகழோடைய தம்பதியருக்கு நம்ம குழந்தையாக பிறந்திருக்கலாமே அப்படின்னு நிறைய நபர்கள் நினைக்கிறது உண்டு. கடவுள் அவங்கவுங்களையும் சரியான இடத்துல சரியான நேரத்தில் பிறக்க வைக்கிறார். கடவுளை மட்டுமே நினச்சிக்கிட்டு நம்ம கோயிலுக்கு போயிட்டு வேண்டிட்டு வந்துட்டா சரியாயிடும் அப்படின்னு மனிதர்களுடைய நினைப்பு. அங்கே தான் கடவுள் நிற்கிறார். என்ன செய்கிறாருன்னா, நான் உன்னை எங்கே பிறக்க வச்சனோ, எந்த இடத்துல பிறக்க வச்சனோ அந்த இடத்துக்கு முதல்ல நீ மதிப்பு கொடுக்குறியா அப்படின்னு செக் பண்ணுவார். இப்போ குழந்தை பிறக்குது, அந்த தாய் தகப்பன் அந்த குழந்தைய எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் லட்சக்கணக்கான முத்தங்கள், ஆயிரக்கணக்கான துணிமணிகள், ஆயிரக்கணக்கான விளையாட்டு பொருள்கள் அவங்க கேட்காமலே எல்லாமே கொடுக்கறது. ஸோ இப்படி எல்லா விஷயங்களும் பார்த்து பார்த்து ரசித்து செய்வாங்க. பிறந்த நாளுக்கு எல்லாரையும் அழைப்பாங்க. என்னுடைய பிள்ளைக்கு பிறந்த நாள், என்னுடைய பிள்ளைக்கு காதணி விழா, என்னுடைய பிள்ளைக்கு நான் மொட்டை அடிக்கிறேன், என்னுடைய பிள்ளைக்கு நான் ஸ்கூலுக்கு ஃபஸ்ட்டு நான் இன்றைக்கி தான் கொண்டு விட போகிறேன். இப்படி எல்லாரிடத்திலும் அறிமுகப்படுத்தி விடுறாங்க. இந்த நிலைமை எப்படி ஆகுதுன்னா, கஷ்டப்பட்டு வளர்க்கக்கூடிய இந்த குழந்தை பெரியவனாகி வேலைக்கு போயிட்டு சம்பாதித்த பிறகு அந்த தகப்பனுக்கு என்னென்ன விஷயங்கள் அவர் செய்தாரோ அதில் 1% திருப்பி செய்யக்கூடிய நிலையில் இல்லாத சூழ்நிலைகள் உருவாயிடுது. இங்கே சூழ்நிலையை காரணம் காமிக்கிறது தப்பு. அப்போ தகப்பன் எப்படி எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்தாரோ அதே மாதிரி சின்ன வயசில் நம்ம எப்படி நம்ம அப்பா கிட்ட ஒரு பேட் வேணும் அப்படின்னா அடம் பிடிச்சு வாங்குவோம். அதே போல் சம்பளம் வாங்கின உடனே கண்டிப்பாக உனக்கு ஒரு வாக்கிங் ஸ்டிக் நான் வாங்கி கொடுப்பேன், வச்சுக்குவாங்க. நீங்கள் இப்போ முடிவெட்டுறது அந்த ஒரு நினைப்பு நம்ம நினச்சாவே மாதம் நம்மளுடைய நம்மளுடைய தந்தையை கவனிக்கணும். அப்போ அவருக்கு அந்த கடைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு நம்மளே கூட இருந்து கட்டிங் ஷேவிங் பண்ணிட்டு வர்றது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் செய்கிறது கடவுளுக்கு மிகுந்த மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். இது யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும். ஒவ்வொரு பெற்றோருக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய, அதே சமயம் ஒவ்வொரு பிள்ளைகளும் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய அற்புதமான தகவல் சொன்னீங்க சார். நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம், நான் திருநெல்வேலியில பேசுறேன். யாருமா பேசுறீங்க? திருநெல்வேலியிலேருந்து ஜான்சி மேடம். ஜான்சிமா, சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எங்க வீட்டுக்காரங்களுக்காக கேட்கணும் மேடம். ஓகே, அவருடைய பெயர் வித் இனிஷியல் சொல்லுங்க. அவங்க பெயர் செல்வம். இனிஷியல் ஏ. ஓகே, டேட் ஆஃப் பர்த் 17/12/56. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் தெரியல மேடம். பரவாயில்ல, உங்க கேள்விகளை சார்ட்ட கேளுங்கம்மா. ஓம் ஸ்ரீ சாய்ராம். வணக்கம்மா. சாய்ராம் சார். வணக்கம் மேடம். வணக்கம் சார். விடியறதுக்கு முன்னாடி பிறந்தாரமா இல்லை விடிஞ்ச பிறகு பிறந்தாரமா? அது எனக்கு டைம் தெரியல சார். சரிம்மா, என்ன வேலையில் இருக்காரு?
அவங்க விவசாயம் பார்க்காங்க. விவசாயம். என்ன படிச்சிருக்காருமா? 10th. 10th படிச்சிருக்கார். ஸோ நிறைய விஷயங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுறாராம்மா, முடிவுகள் எடுக்க முடியாத தடுமாறுறாரா? ஆமா சார், ஆமா சார். ரொம்ப பிரச்சனை, கடன் பிரச்சனை இருக்கு. அதான் சரிம்மா, சரி. 8, 17, 26 இந்த தேதிகளில் பிறந்திருந்தா அவர்களுக்கு 37 வயதுக்கு அப்புறம் 42 வயதுக்கு அப்புறம் தான் வாழ்க்கையே தொடங்க ஆரம்பிக்கும். அதனால் ரொம்ப காலதாமதம் ஆயிடுச்சு. 56ல் பிறந்திருக்காருன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த தருணத்தில் அவருக்கு எளிமையான சில பரிகாரங்கள் தான் வந்து ரொம்ப உதவிகரமாக இருக்கும். சூரிய பகவான் அவருக்கு வந்து ஒரு தெம்பும் தைரியமும் முடிவுகள் எடுக்கிறதுக்கு அவருக்கு உறுதுணையாகவும் இருப்பார். அவரை வந்து தொடர்ந்து 3 மாதங்கள் சின்சியராக கையெடுத்து கூப்பி வணங்கி அவருடைய பிரச்சனையை சொல்லுங்கள், சரியாகும். அது மட்டும் இல்லாமல் நியூமராலஜி சார்ந்த ஒரு சூட்சும எண் கொடுக்குறேன். அந்த எண்ணை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்கிறேன், அதையும் ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். வீட்டில் இருந்தபடியே கண்டிப்பாக அவருடைய கடன் பிரச்சனைகள் சரியாயிடும். 19 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எண், சூரியன் ஆதிக்கம் கொண்ட எண். அந்த எண்ணை கம்ப்யூட்டரில் நீங்கள் A4 ஷீட்டில் பிரிண்ட் அவுட் எடுத்து ஜஸ்ட்டு ரொம்ப கம்மி செலவு தான், அதை நீங்கள் லேமினேஷன் பண்ணி பூஜை அறையில் ஒரு 3 செட் கார்டு போட்டுக்கோங்க. ஒரு செட் பூஜை அறையில் எப்பயுமே வந்து பெருமாளினுடைய காலடியில் இருக்கிற மாதிரியும், ஒரு கார்டு அவருடைய பாக்கெட்டில் இருக்கிற மாதிரியும், இன்னொரு கார்டு அவர் ட்ராவல் பண்ணக்கூடிய பேக்கில் இருக்கிற மாதிரியும் பார்த்துக்கோங்க. எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் அந்த கார்டை 12 முறை எடுத்து கண்ணில் ஒத்திக்க சொல்லுங்கம்மா. கண்டிப்பாக இந்த பிரச்சனை 3 மாதத்துக்குள்ளே சரியாயிடும். பயப்படாதீங்கம்மா. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம். வணக்கம்மா, யார் பேசுறீங்க? சென்னையிலேருந்து பேசுறோம். சென்னையிலேருந்து யாருமா பேசுறீங்க? லக்ஷ்மி பேசுறேன் மேடம். லக்ஷ்மிமா, சொல்லுங்க. இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? பொண்ணு கேட்கணும். அவங்களுடைய பேர் வித் இனிஷியல்? ஜே நித்ய கல்யாணி. டேட் ஆஃப் பர்த்? 13/12/1995. பிறந்த நேரம்? 3:03 PM. ஓகே, உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. ஓம் ஸ்ரீ சாய்ராம். வணக்கம்மா. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. எங்க பொண்ணு வந்து பிகாம் BBA முடிச்சிருக்காங்க இப்பதான் இந்த வருஷம். சரிம்மா. அக்கௌண்ட்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம், பேங்க்லாம் பார்த்துட்டு இருக்கோம், வேலை பார்த்துட்டு இருக்கோம். வேலையை முடிச்சுட்டா. சரிங்க. அதான் சரி, வேலை நிரந்தரமா அமையணும் சார், அதுக்கு தான் ஃபோன் பண்ணோம் சார். சரிம்மா. இப்போ இவங்க பிறந்திருக்கிறது 13ஆம் எண், தேதியும் 4ஆம் நம்பர், அவங்களுடைய கூட்டுத்தொகையும் 4ஆம் எண் வரும். ஸோ இப்படி வரும்பொழுது ஒரு நிறைவடைய மாட்டாங்க. இந்த பொசிஷனுக்கு அடுத்த பொசிஷன், அடுத்த பொசிஷனுக்கு அடுத்த பொசிஷன் சொல்லிட்டு அவர்களுடைய மனது மாறிக்கிட்டே இருக்கும். இவர்களுக்கு வந்து நல்ல எதிர்காலம் இருக்குது, பயப்பட வேண்டாம். நிரந்தரமான ஒரு உத்தியோகமும் நல்ல ஒரு கடவுள் அனுகிரகமும் இருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது 59 அப்படின்னு சொல்லக்கூடிய எண் இவர்களுடைய பெயரில் வரணும். ஸோ அது வந்த பிறகு தான் இந்த நிலைமை வந்து நீடிக்கணும். ஸோ அதுக்காக அம்மன் கோயிலுக்கு ஒரு 6 வெள்ளிக்கிழமை தொடர்ந்து கூட்டிகிட்டு போயிட்டு வாங்கம்மா. ஏன்னா சந்தேக குணம் இவங்களுக்கு நிறையா இருக்கும். அதை முதல்ல நீங்கள் வந்து தெளிவுபடுத்திடுங்க. குழந்தை நல்லபடியாக இருப்பாங்க, பயப்பட வேண்டாமா. வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. சரி, எண் கணிதம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஆகாயம் போன்றது. நம்ம போக போக நம்ம கண்ணில் பார்க்கும்போது அவ்வளவு பெரிதான ஒரு இதுல தான் தெரியும் இல்லையா? எவ்வளவு தெரிந்து கொண்டாலும் அது வந்து ஒரு சிறு துளி அளவிற்கு தான் அப்படின்னு சொல்லணும். நீங்க ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் எண் கணிதம் குறித்த எங்களுக்கு தெரியாத சீக்ரெட் டிப்ஸ் நிறைய கொடுப்பீங்க சார். இன்னைக்கு என்ன சீக்ரெட் டிப் கொடுக்க போறீங்க? இப்போ ஒவ்வொருத்தர்களுடைய பெயரையும் அவங்களே போட்டு கூட்டி பார்ப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு பெயரை கூட்டி பார்க்குறாங்க, 34 அப்படின்னு வருது. ஸோ உடனே பயந்துருவாங்க, ஓ 7 கேதுவினுடைய ஆதிக்கமா. அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நல்ல நம்பர் எந்த நம்பர்னு பார்ப்பாங்க. ஸோ 34க்கு அடுத்தது 35, 36. 36ன்றது செவ்வாயினுடைய ஆதிக்கம், 9ஆம் எண், வெற்றிக்குரிய எண் அப்படின்னு சொல்லிட்டு 36ல் இனிஷியல் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அவங்களே எழுத ஆரம்பிச்சிருவாங்க. அல்லது 36க்கு அடுத்தது 37 சூரியன் ஆதிக்கம் நம்பர், நல்ல ஒரு சம்பத்து பெற்ற நம்பர், நல்ல ஒரு குபேர நம்பர், நல்ல கோடீஸ்வர நம்பர் அப்படின்னு நிறைய புத்தகங்களில் படிச்சுட்டு 37ன்ற நம்பரில் அவங்களுடைய பெயர் இனிஷியல் பெயரோடு சேர்த்து அமைகிற மாதிரி எழுதிட்டு இருப்பாங்க. இந்த விஷயங்கள் மிக மிக தவறான ஒரு விஷயம். இதில் நீங்கள் கூர்ந்து கவனிக்கும்போது ஒரு உதாரணம் என்ன சொல்லலாம்னா, இன்னைக்கு தேதி 1, அதனுடைய கூட்டுத்தொகையும் 1. ஸோ இதே போன்று தேதி 1 கூட்டுத்தொகை 1 இருக்கக்கூடிய நபர் 37ஆம் எண்ணை பயன்படுத்துகிறாங்கன்னு வச்சுப்போம். 37ன்றதை சிங்கிள் டிஜிட் பண்ணும்போது 1 அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் ஆதிக்கம் தான் வருது. அப்போ தேதிக்கும் கூட்டுத்தொகைக்கும் பொருத்தமான எண். இதனால் இந்த எண் இவர் பயன்படுத்தும் பொழுது கல்வி, வேலை, திருமணம், பணம், புகழ் எல்லாத்துலேயுமே நம்பர் 1 அப்படின்னு வந்துடுவார். ஆனால் திருமணம்னு வரும்பொழுது முதல் திருமணம் விவாகரத்து,
இரண்டாவது திருமணம் விவாகரத்து, மூன்றாவது திருமணம் விவாகரத்து. இப்படி எத்தனை திருமணங்கள் நடந்தாலும் அதில் பிரச்சனைகள் வந்து தோஷங்கள் மூலயமா கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒற்றுமை குலைந்து குடும்பம் சீர்கெட்டு போயிடும். அப்போ 37ன்றது நல்ல நம்பர், அதை நமக்கு பிரயோஜனப்படுமா, நமக்கு பொருத்தமாக அமையுமா அப்படின்றத மிக தெளிவாக ஒரு வல்லுநர்கிட்ட இருந்து நீங்கள் வாங்கிட்ட பிறகு தான் நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிக்கணும். கத்தி மாதிரி. ஸோ யூ ஹாவ் டு ஹேண்டில் இட் வெரி கேர்ஃபுல்லி. என் கணிதம் குறித்த மிக தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம்மா, அரியலூர்ல தங்கதுரை பேசுறேம்மா. தங்கதுரை சார், சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காகவும் என் பையனுக்காகவும் கேட்கணுமா. ஓகே, உங்க இனிஷியல் சொல்லுங்க. ஏ தங்கதுரைமா. டேட் ஆஃப் பர்த் 26/3/1976. பிறந்த நேரம் காலை 5:31 மேடம். ஓகே, உங்க கேள்விகளை சார்ட்ட கேளுங்க சார். ஓகே. ஓம் ஸ்ரீ சாய்ராம். வணக்கம் சார். வணக்கம் சார். சொல்லுங்கள் சார். சார், இப்போ எனக்கு தொழில் கொஞ்சம் மந்தமாக இருக்குது சார். தொழில் கொஞ்சம் எப்படி இருக்குன்னு பார்த்து. என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க சார்? ரியல் எஸ்டேட் பண்ணுறேன் சார். ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமாம். சரி, ரைட். தனியாக பண்ணிட்டு இருக்கீங்களா இல்லை பார்ட்னர்ஷிப் மூலமாக பண்ணிட்டு இருக்கீங்க? பார்ட்னர்ஷிப் தான் சார். பார்ட்னர்ஷிப் பண்ணிட்டு இருக்கீங்க. குழந்தைங்க எத்தனை பேர் சார் உங்களுக்கு? பையன், ஒரே பையன் இருக்காரு. பையனுடைய பிறந்த தேதியும் நேரமும் சொல்லுங்கள். 2/12/2015. ஓகே, பிறந்த நேரம்? பிறந்த நேரம் வந்து இரவு 10:31 சார். இரவு 10:31. ஓகே. உங்களுக்கு எவ்வளோ சம்பாதிச்சாலும் அது தங்கக்கூடிய நிலையும் நிறைய மணி ஃப்ளோ அது வர்றதுக்கும் ப்ராப்ளம் வந்து உங்கள் பிறந்த தேதியிலையும் உங்கள் பெயர்லேயும் இருக்குது. பெயர் தங்கதுரை அப்படின்றது நல்ல வைப்ரேஷனில் இருக்குது. அப்போ நம்ம கூப்பிடும்போது துரைன்னு கூப்பிடுவாங்க, தங்கம்னு கூப்பிட்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்காது. ஸோ அப்படி கூப்பிட்டாலும் அதில் சில மைனஸ் இருக்குது. பிரமிட் நம்பர் நம்ம பார்க்கணும். ஒரு பெயர்னு எடுத்துக்கிட்டால் அதனுடைய பெயர் எண்கள் மட்டும் நமக்கு ஆட்சி செஞ்சிடாது. அதனுடைய பிரமிட் எண்கள் ஒவ்வொரு எழுத்தும் நியூமராலஜி சார்ட்டில். இப்போ தங்கதுரைனா டி வந்து எந்த நேம் சார்ட்டில் எந்த கால தத்துவத்தில் இடம்பெறும், அடுத்தது ஹெச் எந்த இடத்துல வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு சுபிக்ஷமாக இருக்கும். தற்காலிகமாக நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் 54 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூட்சும எண். இந்த எண்ணை முதல்ல பயன்படுத்துங்க. அதுக்கப்புறம் நியூமராலஜியில் உங்களுக்கு கடவுள் வழி கொடுப்பாரு. ரிலிஜன்ஸ் வேலையிலையும் சிறப்பாக வருவீங்க, பயப்பட வேண்டாம். அழைப்பிற்கு நன்றி. இதே மாதிரி எண் கணிதம் குறித்த மிக தெளிவான விளக்கங்கள், குறிப்பா ஒவ்வொருத்தருக்கும் சார் வந்து ஒரு சூட்சும எண் சொல்றாருல, இந்த சூட்சும எண்ணின் சூட்சுமம் என்ன? இடைவேளைக்கு பிறகு தெரிந்து கொள்வோம். இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. எண் கணிதம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துட்டு இருக்காரு எண் கணித நிபுணர் திரு சாய்ராம் துலாதர்ஷன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444596995. சார், மனிதன் அப்படின்னாலே ஈக்குவல் டு போட்டு பார்த்தோம்னாக்கா அங்க பிரச்சனை அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கும் இல்லையா? பிரச்சனை இல்லாத மனிதர்களை பார்க்கவே முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு உரித்தான ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும் சார். பொதுவான மனிதர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு எண்கணிதம் கொடுக்கக்கூடிய தீர்வை குறித்து சொல்லுங்க சார். எப்போ வந்து பூட்டு தயாரிக்கிறாங்களோ அப்போவே அதற்குரிய சாவி வந்து தயாரிச்சுட்டு தான் அதை வெளியிடுவாங்க. லைஃப்பில் ஒவ்வொரு நாளும் பிரச்சனையை குறைக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள்னு அந்தந்த துறையில் இருக்கிறவங்க கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. அதனால் பிரச்சனைகளினுடைய அளவு குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. பயன்படுத்தக்கூடிய அளவு தான் இன்றைக்கி அதிகமாகணும். அப்போ குழந்தை பிறந்ததுலேருந்து வாழ்நாள் முழுவதும் அவங்க அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் காரணங்கள் இருக்குது. அந்த பிரச்சனை எந்த வயதில் சரியாகணும் அப்படின்ற ஒரு சூட்சமும் இருக்குது. உதாரணத்துக்கு 1ஆம் தேதி 4வது கூட்டு எண், தேதி 1 கூட்டு எண் 4. ஸோ இப்போ இவங்களுக்கு லைஃப்பில் பிறந்ததுலேருந்து வாழ்நாள் முடிகிற வரைக்கும் பிரச்சனை வரக்கூடாது. தேதி எண் 2 கூட்டுத்தொகை 7 இவர்களுக்கும் சரி. தேதி எண் 2 கூட்டுத்தொகை 5 இவர்களுக்கும் பிரச்சனை வரக்கூடாது. இப்படி ஒவ்வொரு எண்களுக்கும் ஒவ்வொரு விதிமுறைகள் இருக்குது. கரெக்டான முறையில் நம்ம அணுகி நம்மளுடைய பெயரை பிறக்கும் பொழுதே வைக்கும் பொழுது படிப்பு, கல்வி, திருமணம், அவர்களுக்கு பணம் சம்பாதிக்கும் சம்பந்தமான கோடீஸ்வர யோகம் இப்படி எல்லாமே தானாக அந்தந்த வயதில் வரும். நம்ம எந்த விஷயத்துக்கும் தேடி போக வேண்டிய அவசியமே கிடையாது.
பெயர் அப்படிங்கிற ஒரு விஷயம் எண்கணித ரீதியாக சரியாக அமைத்தால் வெற்றி படிக்கட்டுகள் எப்படி நமக்காக காத்து கொண்டிருக்கும் அப்படிங்கறத சிறப்பா சொன்னீங்க சார். நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் வணக்கம் மேம், நான் மதுரையில இருந்து மேம். மதுரையில இருந்து யார் சார் பேசுறீங்க? என் பேர் சிவகணபதி மேம். சிவகணபதி சார், சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என்னுடைய பொண்ணுக்காக கேட்குறேன் மேம். அவங்களுடைய பெயர் வித் இனிஷியல்? எஸ் நிக்கிகா காமாட்சி மேம். ஓகே. டேட் ஆஃப் பர்த்? 15/6/2000. பிறந்த நேரம்? 9:41 இரவு. ஓகே, உங்க கேள்விகளை சார்ட்ட கேளுங்க சார். ஓம் ஸ்ரீ வணக்கம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம், சொல்லுங்க. வணக்கம். அதான் என் பொண்ணு +2 பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்க. கொஞ்சம் நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணணும். சரி சரி. என்ன ராசி நட்சத்திரம் அவங்க? அனுஷ நட்சத்திரம், விருச்சிக ராசிங்க ஐயா. ஓகே. ஒரே பொண்ணுங்களா? பொண்ணு ஒன்று, பையன் ஒன்றுங்க. சரி, நல்லது. நீங்கள் என்ன துறையில் இருக்கீங்க சார்? ஒரு ஆட்டோமொபைலில் இதில் மேற்பார்வையில். ஆட்டோமொபைலில் மேனேஜிங்காக இருக்கீங்க? மேனேஜர். ஆமாங்க ஆமாங்க. ஓகே, நல்லது. உங்களுடைய பெண்ணுடைய பிறந்த தேதி நல்ல வலுவாக இருக்குது. எஜுகேஷன் சார்ந்த துறையில் நல்லா சாதிப்பாங்க. பட் லைஃப்பில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அவங்களே வந்து காலையில் ஒரு முடிவு எடுப்பாங்க, ஈவினிங் ஒரு முடிவு எடுப்பாங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு மார்க் வந்துடுவேன் அப்படின்னு தைரியமாக சொல்லுவாங்க. திடீர்னு அப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு தேவை சப்போர்ட். ஸோ அந்த சப்போர்ட் வந்து நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருங்க, தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. காதால் கேட்குற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் படிச்சுட்டு அவங்க வந்து காதால் கேட்டுட்டு போயிட்டு எக்ஸாம் எழுதுனா இருக்கிற மார்க்ஸை விட நிறையா வாங்குவாங்க. செல்ஃபாக உட்காந்து படிக்க வைக்காதீங்க. இவங்களுக்குன்னு ஒரு சூட்சும நம்பர் கொடுக்குறேன். அந்த எஜுகேஷன் பீரியட் முடிகிற வரைக்கும் அதை பயன்படுத்த சொல்லுங்கள். பயப்படவே வேண்டாம், லைஃப்பில் ஜெயிச்சிருவாங்க. 49 அப்படின்னு சொல்கிற நம்பர் நீங்கள் ஜஸ்ட்டு கம்ப்யூட்டரில் பிரிண்ட் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு அதை லேமினேஷன் பண்ணிவிட்டு பாப்பா கிட்ட கொடுத்து அதை கண்ணில் ஒத்தி எடுத்துகிட்டு சொல்லுங்கள். நல்லபடியாக வருவாங்க, பயப்பட வேண்டாமா. அழைப்பிற்கு நன்றி சார். நீங்க ஒவ்வொரு நேரத்தை பேசும்போது அவங்களுக்கே உரித்தான ஒரு சூட்சும எண் கொடுக்குறீங்க இல்லையா? இந்த சூட்சும எண்ணின் சூட்சுமம் தான் என்ன சார்? நியூமராலஜியில் பெயர் மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்கிற அளவே வந்து 20% மக்களுக்கு தான் கடவுள் வாய்ப்பு கொடுத்துருக்கார். ஈஸியாக வீடு கட்டிடுவாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு போயிட்டு வந்துடுவாங்க, ராசிக்கல் போட்டுருவாங்க. இப்படி எல்லா விதமான விஷயங்களும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் அவங்கள தொட்டுடும். ஆனால் வாழ்நாள் முடிகிற வரைக்குமே அந்த பெயரில் இருக்கக்கூடிய ஒரு எழுத்தும் மாறாமல், அவங்களோட தலையெழுத்தும் மாறாமல் அவங்களோட லைஃபே முடிஞ்சிடும். ஸோ இந்த விஷயங்களை கடவுள்கிட்ட எவ்வளோ தான் நம்ம போராடினாலும் நமக்கு அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. அந்த அனுகிரகம் நமக்கு கொடுக்க மாட்டார். ஒரு ஜென்மத்தில் ஒரே பேர் தான். வாழ்ந்து முடிக்கிற வரைக்குமே மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு ஒரே பேர், ஒரே ஸ்பெல்லிங். ஆனால் யார் யாருக்கெல்லாம் இந்த ஜென்மத்தில் பெயரில் இருக்கக்கூடிய ஸ்பெல்லிங் மாறுதோ, ஸோ அப்போ 2 ஜென்மம் ஒரே பிறவியில் எடுத்ததற்கு சமம். ஸோ கடவுள் அந்த வாய்ப்பை எல்லாருக்கும் வழங்கணும். எல்லாரும் சுபிக்ஷமாக இருக்கணும். வீட்டில் இருந்தபடியே இதை எளிமையாக செய்யணும். ரொம்ப அதிகமான செலவு இல்லாமல் செஞ்சு அவங்கள 10 நாளுக்குள்ளே அவங்களுக்கு பயன்பெறணும் அப்படின்றதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த சூட்சும எண். இதை வந்து ஈஸியாக பயன்படுத்தலாம். மற்ற பரிகாரங்கள் வந்து தேடி நம்ம செய்கிறத விட ஜஸ்ட் இது வந்து நம்மளுடைய மனம் நமக்கு ஏற்றுக்கிட்டு நம்ம செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இது. பலருக்கும் மிகவும் பயனுள்ள தகவல் சொன்னீங்க சார். நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம், நான் ஈரோட்ல இருந்து மரகதவள்ளி பேசுறேங்க மேடம். மரகதவள்ளியம்மா, சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? வணக்கம் சொல்லியா மேடம். நான் பொண்ணு 2 பேருக்கு கேட்கணும் மேடம், 2 பொண்ணுகளுக்குமே. சொல்லுங்கம்மா, அவங்க பெயர் வித் இனிஷியல் சொல்லுங்க. மூத்த பொண்ணு பேருங்க எஸ் சிந்துங்க. ஓகே. சிந்துவோட டேட் ஆஃப் பர்த்? 9/11/1997ங்க. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் மாலை 4 மணிங்க மேடம். ஓகே, உங்க கேள்விகளை சார்ட்ட கேளுங்கம்மா. சரிங்க மேடம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். வணக்கம்மா. ஓம் ஸ்ரீ சாய்ராம் சார். வணக்கங்க சார். சொல்லுங்கம்மா. வணக்கங்க சார். நான் பொண்ணு மூத்த பொண்ணுங்க. சரிம்மா. அவளுடைய படிப்பு எதிர்காலம் என்ன படிக்கிறாங்கம்மா? இப்போ என்ன படிக்கிறாங்கம்மா? இப்போ பிசியோதெரபி படிச்சிருக்கிறாளுங்க சார். சரிம்மா, முடிச்சிட்டாங்களா? இல்லைங்க சார், இப்போதான் ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சிருக்கிறாளுங்க. சரி, ரைட்மா. இவங்களுக்கு செல்ஃபாக வந்து புக் எடுத்து படிக்க சொல்லாதீங்கம்மா. அதாவது 2வது மாதம் 11வது மாதம், இந்த மாதத்தில் பிறந்திருக்கிறவங்க 7வது மாதம் 8வது மாதம் 2, 7, 11, 8 இந்த மாதங்களில் பிறந்திருக்கிறவங்களுக்கு குரூப் ஸ்டடீஸ், கம்பைன்டு ஸ்டடீஸ் தான் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். படி நீங்கள் இவங்களை சொல்லும் பொழுது படிக்கிற மாதிரி நடிப்பாங்களே தவிர இவங்களால் படிக்க முடியாது. அதனால் இவங்க கிட்ட உட்காந்து எழுதி பார்க்க சொல்லுங்கள்.
இவங்களுக்குன்னு ஒரு நம்பர் இருக்குமா, அந்த எண்களில் பெயர் அமைஞ்சால் மட்டும்தான் நல்லபடியாக படிக்க முடியும். இப்போ சிந்து அப்படின்னு சொல்கிறது நல்ல வைப்ரேஷனில் இருக்குது, பட் இன்ஷியலோடு சேர்ந்து பார்க்கும்போது அது படிப்புக்குரிய நம்பரில் வரல. ஸோ சிந்துன்னும் போது ஹெச் போடுறீங்களா, SINDU மட்டும் போடுறீங்களாம்மா? SINDU போடுறீங்களா, DHU போடுறீங்களா? THUங்க. சரி சரிம்மா, அதில் சிறிய மாற்றம் மட்டும் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த முறையை ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து 20-30 மார்க் அதிகமாக எடுப்பாங்கம்மா. சிந்துக்குரிய சூட்சும எண் அவங்களுக்குரிய சூட்சும எண் 19மா. ஏன்னா எஜுகேஷன் பிரேக் ஆகிற மாதிரியே ஒரு சூழ்நிலை போகும். ஸோ சூரியனுடைய ஆதிக்கம் வரும்பொழுது தான் எஜுகேஷனில் பிரேக் இல்லாமல் நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் வரும். பயப்பட வேண்டாமா. அழைப்பிற்கு நன்றி சார். ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் சிறப்பான ஆலயங்கள் குறித்த தகவலும் எங்களுக்காக கொடுப்பீங்க சார். இன்னைக்கு எந்த ஆலயம் குறித்து சொல்ல போறீங்க? விழுப்புரத்துலேருந்து திண்டிவனம் போகிற ரோட்டில், சென்னை ரோட்டில் மயிலம் முருகன் கோயில் ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில். தொடர்ந்து இங்கே வந்து 6 செவ்வாய்க்கிழமை இடைவிடாது போயிட்டு வர்றவங்களுக்கு கல்வியில் இருக்கக்கூடிய பிரச்சனை, நீண்ட நாள் திருமணம் ஆகலை, இல்லை திருமணம் கிட்ட வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, ஸோ கடைசி நேரத்தில் ஸ்லிப் ஆகிடுச்சு சார் சில பிரச்சனைகள் அப்படின்னு சொல்கிறது, குழந்தை பாக்கியம் சம்பந்தமான விஷயங்கள், இப்படி எல்லா பிரச்சனைகளுக்கும் அற்புதமான ஒரு தீர்வளிக்கக்கூடிய ஸ்தலமாக அந்த ஸ்தலம் விளங்கிட்டுருக்கு. மிக பிரம்மாண்டமான ஒரு வரவேற்பு மக்களிடையே இருந்துகிட்ருக்கு. தொடர்ந்து ஒரு 6 வாரம் போயிட்டு வர்றதுக்கு கண்டினியூஸாக முயற்சி பண்ணுங்கள். பயனுள்ள தகவல் சொன்னீங்க சார். நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம், நான் திருநெல்வேலியிலிருந்து பேசுறேன். எங்கிருந்துமா பேசுறீங்க? திருநெல்வேலி. திருநெல்வேலியிலேருந்து யார் பேசுறீங்க? ஜமுனா ராணி. ஜமுனா ராணிமா, சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்கு அடிதான் மேடம் கேட்கணும். உங்க இனிஷியல் சொல்லுங்க. ஏ. டேட் ஆஃப் பர்த்? 66. பிறந்த நேரம்? நேரம் தெரியல மேடம். பரவாயில்ல, உங்க கேள்விகளை சார்ட்ட கேளுங்கம்மா. ஓம் ஸ்ரீ சாய்ராம். வணக்கம்மா. சாய்ராம் மேடம். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து உடல்நல அடிக்கடி பாதிச்சுட்டு இருக்கு. வீட்டுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அது எப்படி தீரும்? சரிம்மா, 66ஆம்மா நீங்கள் பிறந்த வருஷம்? ஆமாம் மேம். ஆமாம் சார். சரி சரி. உங்களுக்கு பேக் போன் சம்மந்தமான ப்ராப்ளம், ஸ்கின் சம்மந்தமான ப்ராப்ளம், அதுக்கப்புறம் சளி கோல்டு சம்மந்தமான ப்ராப்ளம் இருக்காம்மா? அந்த மாதிரி இல்லை. என்னம்மா? ப்ரெஷர். ப்ரெஷர், பிளட் ப்ரெஷராம்மா? ஆமாம் ஆமாம் சார். சரி, அது ஒன்றும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாதும்மா. 32 அப்படின்னு சொல்லக்கூடிய எண்கள் உங்களுடைய கை விரல்கள் நீங்கள் பாருங்கள், பின்னோக்கி வளைக்க முடியாதபடி இருக்கும். இப்போ நம்ம கை இருக்கு இல்லையா, ஸோ அதை இப்படி வச்சுக்கோங்க. இந்த பின்பகுதி, இந்த நகைப்பகுதியை மட்டும் இப்படி வளைச்சி பாருங்கள். வளைக்க முடியாதபடி ஸ்ட்ரைட்டாக இருக்கா? அந்த மாதிரி அமைப்பு அப்படி இருக்குங்களா? இந்த எண் வந்து உங்களுக்கு கனக்கச்சிதமாக இருக்கும். இந்த எண்ணை நீங்கள் வந்து பார்க்கும் பொழுதே, கண்ணால் பார்க்கும்போதே, சும்மா ஒரு பேப்பரில் ஒரு நோட்டில் நீங்கள் 32ன்னு சொல்லி தொடர்ந்து எழுதிக்கிட்டே வாங்க. அதுக்கே எவ்வளோ பெரிய மாற்றங்கள் வரும். பிளட் ப்ரெஷர் கண்டிப்பாக 3 மாதத்தில் குறைஞ்சிரும். 3 மாதத்துக்கு அப்புறம் நிகழ்ச்சியில் கூப்பிட்டு நீங்களே சொல்லணும். ஓகேவா? அழைப்பிற்கு நன்றி. சரி, எண்கணிதம் குறித்து அற்புதமான பல தகவல்கள் சொன்னீங்க. சிறப்பான ஆலயங்கள் குறித்த தகவலும் சொன்னீங்க. நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான விளக்கங்களும் கொடுத்தீங்க சார். மிக்க நன்றி. மிக்க நன்றிம்மா. இன்றைக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் அனைவருக்கும் கடவுளுடைய அனுகிரகத்தினால நியூமராலஜி முறையில் நல்ல பெயர் எண்கள் அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்திக்கிறேன். இவ்வளவு நேரம் நாம எண்கணிதம் குறித்த தெளிவான விளக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அடுத்ததாக வாஸ்து குறித்த நிறைய விளக்கங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்முடைய பகிர்ந்துக்கிறதுக்காக இங்க வருகை தந்திருக்காரு வலம் வாஸ்து திரு ஆதி அருள் அசோகன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444596995. வணக்கம் சார். வணக்கம். வாஸ்துவின் அதிபதியான சூரிய பகவானை வணங்கி, எனக்கு இந்த அரிய கலையை கற்றுத்தந்த குருவான தந்தையை வணங்கி, அனைத்து குருமார்களிடையிலும் வணங்கி, தமிழ் வாழ்க, தமிழ் இனம் வாழ்க, நாம் எல்லோரும் வாழ்க வளமுடன். வணக்கம் சார். வாஸ்து குறித்து நீங்க நிறைய நிகழ்ச்சியில சொல்லியிருக்கீங்க. நம்ம வீட்டுக்கு வந்து மதில் சுவர், இந்த சுற்றுச்சுவர், காம்பவுண்ட் வால் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார். இப்போ ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னாக்க அந்த வீட்டை முதல்ல கட்டிட்டு அதுக்கப்புறமா காம்பவுண்ட் வால் கட்டலாமா, இல்ல காம்பவுண்ட் வால் தான் ஃபர்ஸ்ட் கட்டினதுக்கு அப்புறமா தான் நம்ம வீடே கட்ட ஆரம்பிக்கணுமா? அதாவதுங்க, வீட்டுக்கு எல்லாத்துக்குமே ஒரே ரூல்ஸ் தான்.
அதாவதுங்க மறைச்சு கட்டுறது தான் ரொம்ப சிறப்பு. காம்பவுண்ட் வால் கட்டிட்டு வீடு கட்டுவது ரொம்ப ரொம்ப நன்மை கொடுக்குங்க. காம்பவுண்ட் வால் கட்டியாச்சுன்னா வெளியில் இருக்கக்கூடிய ப்ராப்ளமெல்லாம் எதுவுமே உள்ளே வந்து சேராது. அது வந்து பாதுகாப்பு கொடுத்த மாதிரிங்க பஞ்சபூதங்களுடைய அருளை பெறுவது போல். அது அந்த மாதிரி நம்மளுக்கு 30க்கு 60 20க்கு 30 அப்படிங்கிற இடத்துல எல்லாம் சான்ஸ் இல்லை. ஏன்னா காம்பவுண்ட் கட்டியாச்சுன்னா உள்ளுக்குள்ளே சாமான்கள் கொண்டு போகிறக்கோ நிலவு ஜன்னல் ரூப் லெவல் கட்டுவதற்கு ரொம்ப வசதிகள் குறைவு. இப்போ பெரிய நம்மளுக்கு ஹோட்டல்ஸ் இந்த மாதிரி பிரம்மாண்டமாக கட்டிட்டு இருக்கிறதுக்கு பூராமே டோட்டலாக மறைச்சிட்டு தான் கட்டுறாங்க. 10 மாடி கட்டினாலும் 10 மாடி அளவுக்கு மறைச்சிட்டு தான் கட்டுறாங்க. அதனால தான் வேலைகள் வந்து நிற்காமையும் நல்லபடியாக நடக்குதுங்க. என்ன காரணம்னா பஞ்சபூதங்களுடைய அருள் வரணும்னா ஃபஸ்ட்டு வந்து வீட்டுக்கு காம்பவுண்ட் போட்டு கட்டுறது ரொம்ப சிறப்பு. இந்த வீடு நின்று போச்சுங்க 10 வருஷம் 12 வருஷம் அப்படின்னா அவங்களாம் முதல் இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் செஞ்சாங்கன்னா கொஞ்சம் ரீஜெனரேட் ஆகும். மிகப்பெரிய அளவுக்கு உடனே கட்டி வேண்டிய அளவுக்கு. இப்போ ரொம்ப சின்ன இடத்துல வீடு கட்டுறாங்க அப்படின்னாக்கா அதுல வந்து பெரிய காம்பவுண்ட் வால் போடுறது அவங்களுக்கு சாத்தியம் இல்லை இல்லையா? இப்போ வெளியில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அவங்களுக்கு பாதிக்காம இருக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணலாம்? அவங்க என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா முதல் வீடு நிற்காம கட்டணும். அதாவது வேலை நிற்காமல் இருக்கணும்னாவே தென்மேற்கு முதுகெலும்பு மாதிரிங்கண்ணா கர்ப்பத்தில் வந்து முதல் வந்துங்க மூளை தான் வரும். அது மாதிரி வாஸ்துவினுடைய மூளைங்கிறது தென்மேற்கு நெருதி மூளை. நெருதி மூலையில் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா தென்மேற்கு மூலையிலாவது ஒரு 6 அடி காம்பவுண்ட் வால் அதையாவது எழுப்பிட்டு அதுக்கு பின்னாடி வந்து அதுலேருந்து மூலமட்டம் பிடிச்சி நம்ம எடுக்கிறப்போ மிகப்பெரிய வெற்றி அடிக்குங்க. காம்பவுண்ட் வாலுக்கும் மூலமட்டம் கரெக்டாக அமையும், வீட்டுக்கும் மூலமட்டம் அமையும், அதுவாக முதுகெலும்பு அமையும் பொழுது மிகப்பெரிய அளவுக்கு அந்த வீட்டினுடைய டச் நன்றாக வந்துவிடும். சிறப்பான விளக்கங்கள் கொடுத்தீங்க சார். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? ஈரோடு மாவட்டத்துல வேலு பேசுறாங்க. வேலு சார், சொல்லுங்க உங்க கேள்விகளை சார்ட்ட கேளுங்க. வாழ்க வளமுடன். வணக்கங்கய்யா. வாழ்க வளமுடன், சொல்லுங்க. ஐயா, எனக்கு கிழக்கு பார்த்த வீடுங்க, ஓட்டி வீடுங்க. சரிங்க. அதுல வீட்டுக்கு வெளியே சார், வீட்டுக்கு வெளியேங்க ஒரு 10 அடி தூரத்துல தென்கிழக்கு ஒட்டி நாங்க போர் போட்டேன் சார். போர் போட்டு ஒரு 30 வருஷம் ஆகுதுங்க. 30 வருஷம் ஆச்சுங்களா? ஆமா, போர் போட்டு அது தாக்க காலத்துல போட்டதுங்க போரு. சரிங்க. போர்டு இன்னும் டெவலப்மெண்ட்டே எதுவுமே இல்லைங்க. அதே மாதிரி இன்னொரு கேள்விங்கய்யா, வீட்டுக்கு வந்து தென்மேற்கு காலத்துல தமிழ் கட்டு வச்சுட்டோங்கய்யா. தென்மேற்குலிங்களா? ரெண்டுமே தப்புங்க. அக்னிமூலையில் வந்துங்க நீங்கள் போர் போட்டது தப்பு. இந்த 30 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் செலவெல்லாம் நிறைய வந்திருக்கு. ஆண்களுக்கு ரொம்ப ரொம்ப ப்ராப்ளம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஹார்ட் சம்மந்தமான பிரச்சனைகள், அதாவது ஜீரண சம்மந்தமான பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். ஹாஸ்பிட்டல் செலவே நிறையா போயிருங்க. அதுபோக தென்மேற்கு மூலையில் வந்து நீங்கள் நெருதி மூலையில் குபேரி மூலைங்கிற அந்த இடத்துல வந்து நெருப்பு வைக்கிறப்போ உங்கள் வீட்டில் ஃபினான்சியல் லெவலில் ரொம்ப பின்தங்கிய நிலையில் இருப்பீங்க. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நிறையா வரும், அதை விட ஜாஸ்தியாக போயிடும். அதனால் வந்து உங்களுக்கு மைனஸில் போயிட்டுருக்குங்க. அதனால் இதையெல்லாம் கொஞ்சம் சரி செய்து கொள்ளுங்கள். இது வந்து தவறான விஷயம். இது வந்து கரெக்டாக பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அக்னிமூலையில் இருக்கிற போர்வெல் வந்து கண்டிப்பாக ஆகாத உடல் ரீதியான பிரச்சனைகளை கொடுக்கும். ஆகவே இதை வந்து வாஸ்து பார்த்து நீங்கள் தெளிவு பண்ணிக்கிங்க. வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், யார் பேசுறீங்க? மேடம், விஜயகுமார் பேசுறேன் மேடம். விஜயகுமார் சார், எங்கிருந்து கால் பண்றீங்க? இங்க திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் மேடம். சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை சார்ட்ட கேளுங்க. வாழ்க வளமுடன். மேடம், எனக்கு இடம்லாம் சொந்த இடம்லாம் இருக்கு. நான் வீடு கட்ட ஆரம்பிச்சா ஏதாவது தடுங்களா ஆகிட்டே இருக்கு மேடம். சரி, இப்ப இதற்கான விடை சொல்வாரு, கேட்கலாம். அதாவது சொந்த இடம்லாம் இருக்குது. உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு ஃபினான்ஷியல் ரெடி பண்ணிட்டீங்களா ஃபஸ்ட்டு? மேடம் இல்லைங்க, சார் தான் பேசுகிற. சொல்லுங்கள் சார். ஐடியாவெல்லாம் இருக்கு, ஆனால் ஏதாவது தட்டிக்கிட்டே போயிரு. நீங்கள் அப்படியே தூங்கிட்டு ஐடியா பண்ணிட்டு இருந்தால் ஆகாதுங்க. ஃபஸ்ட்டு வந்து ஃபினான்ஷியல் ரீதியாக நீங்கள் டெவலப் பண்ணணும். கட்டுறதுக்கு வந்து முயற்சி பண்ணுங்கள். தென்மேற்கு மூலையை சரி செய்து நீங்கள் வீடு கட்டுங்க. முதல்ல ஒரு வாஸ்து நிபுணர் அன்றைக்கி நீங்கள் தெளிவாக எப்படி கட்டலாம் என்ன விவரம்னு கேளுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக வீடு கட்டணும் அப்படின்னு எங்கேயும் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக கட்ட முடியுங்க. சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள், உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி உடனடியே கிடைக்குங்க. வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி சார். ஒரு வீட்டுக்கு வந்து இந்த சுற்றுச்சுவர், மதில் சுவர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னீங்க இல்லைங்களா? இந்த சுற்றுச்சுவர் வந்து எப்படி அமைக்கப்பட வேண்டும் சார்? எந்த திசையில வந்து உயரமா வரணும், இல்ல 4 பக்கமும் ஒரே மாதிரி தான் வரணுமா? அதாவதுங்க பெரும்பாலும் 4 பக்கம் அந்த காலத்தில் ஒரே மாதிரி கட்டிட்டு இருந்தாங்க. பெரிய ஃபேக்ட்ரிகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு 8 அடி சுவர் 10 அடி சுவர், பெரிய கருங்கல் சுவரெல்லாம் பார்த்தீங்கன்னா 12 அடி வரைக்கும் இருக்கும். கோவில்களெல்லாம் பார்த்தீங்கன்னா 35 அடி உயரமெல்லாம் இருக்குங்க. இப்போ அந்த மாதிரி உயரமெல்லாம் கட்டும் பொழுது அது எந்த காலகட்டத்துலையும் அது விழுகிறதில்ல. நல்ல பெரிய கட்டம். அதாவது வீட்டுக்கு இப்போ கட்டும்போது மதில் சுவர் வந்து எந்த பக்கம் உயரமாக கட்டலாம். தெற்கே மேற்கே வந்துங்க வடக்கையும் கிழக்கையை விட ஒரு 1/2 அடி உயரமாக கட்டினா போதுமானது. காம்பவுண்ட் சுவர் அப்படிங்கிறது, காம்பவுண்ட் வால் அப்படிங்கிறது பிரபஞ்சத்தில், அதாவது நமக்கு வந்துங்க இதுக்கு வேண்டி தான், இப்போ பிரபஞ்சத்தில் இப்போ வாஸ்துக்கு வேண்டி தான் நம்ம கட்ட போகிறோம். அதுபோக ரெண்டாவது வந்துங்க ஒரு பாதுகாப்பு. வெளியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவும் வராமல், பாம்பு பூரான் இந்த மாதிரி இயற்கை உபாதைகள் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு கட்டக்கூடிய விஷயம். அதுபோக பஞ்சபூதங்களுடைய அருள் காம்பவுண்ட் இருந்தால் மட்டும்தான் சிறப்பாக நடக்கும். தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க?
வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேர் சொல்லுங்க. கரூர் மாவட்டம் சத்தியமூர்த்தி பேசுறேங்க. சத்தியமூர்த்தி சார், சொல்லுங்க உங்க கேள்வி சார் கேளுங்க. டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு போன்ல சார் கிட்ட உங்க கேள்வி கேளுங்க சார். வீட்டுக்கு மேற்கால கேணி இருக்குது, அது எடுக்கலாங்களா சார்? எவ்வளோ வருஷமா இருக்குதுங்க? அது ஒரு 50 வருஷமா இருக்குங்க சார். ரைட்டு. அப்போ கேணி இருக்கிற இடத்துல வீடை கட்டிட்டீங்க, அதான் பிரச்சனை. நீங்கள் வந்துங்க அதுக்கு காம்பவுண்டெல்லாம் போட்டுங்க, கொஞ்சம் தெளிவு பண்ணிக்கிங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக மேற்கில் வந்து நீர்நிலைகள் இருக்கக்கூடாது. நீர்நிலைகள் இருந்ததுன்னா ஆண்களினுடைய உடல் வந்து பாதிக்குங்க, ஆண் வாரிசு பாதிக்கும். அதாவது முதல் ஆண் குழந்தைக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிக்கலாக இருக்குது. நீங்கள் உங்கள் அப்பா இருந்தாருன்னா, நீங்கள் பெரிய பையனாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து உடல் ரீதியான பிரச்சனைகளை கொடுக்கும். கண்டிப்பாக மேற்கில் நீர்நிலைகள் ஆகாதுங்க. நீர்நிலைகள் இருந்ததுன்னா கொஞ்சம் தள்ளி இருந்ததுன்னா கொஞ்சம் காம்பவுண்டெல்லாம் போட்டு வாஸ்துப்படி கொஞ்சம் சரி பண்ணிக்கிங்க. வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? ஓகே, நேர இணைப்புல இல்ல சார். நீங்க வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் சுற்றுச்சுவர் கண்டிப்பா முக்கியம் அப்படின்னு சொல்றீங்க இல்லைங்களா? இப்ப பிராக்டிக்கலா இப்ப சென்னை மாதிரி சிட்டில பாத்தீங்கன்னா 2 வீடுகளுக்கும் சேர்ந்து வந்து ஒரே காமன் சௌரா தான் அவங்க போடுறாங்க. அது வந்து அதனை குறித்து வாஸ்துல ஏதாவது குறிப்பிடப்பட்டிருக்கா? அதாவதுங்க இது ஒரு நன்மையான விஷயம் தான். அதாவது வந்து இந்த டிவைடட் அப்படிங்கிறது ஒன்று வச்சாலே ரோட்டில் நடுவால் ஒன்று தான் வைக்கிறாங்க, ஆனால் 2 பக்கம் வண்டி கரெக்டாக போயிட்டுருக்கு. அதுபோல் ஒரு செவுரு வச்சாலே போதுங்க. இவங்க ஒரு செவுரு வைக்கணும், அவங்க ஒரு செவுரு வைக்கணும் அப்படின்னு இல்லைங்க. அந்த காலத்தில் இருந்தவங்களாம் வந்து பொது செவுரு அப்படின்னு கட்டிட்டு அதுலேயே ஒட்டி கட்டுறதுக்கு தான் முயற்சி பண்ணுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு செவுரு கட்டாமல் விட்டோம்னா நம்மளுக்கு வந்து பணம் மிச்சமாகும் அப்படின்னு சொல்லிட்டு கிழக்கில் ஒட்டி கட்டுறது, வடக்கில் ஒட்டி கட்டுறது. கண்டிப்பாக எந்த வீடு கட்டினாலும் பொதுச்செவுரு வந்து ஒன்று இருந்தாலே போதும், அல்லது ஒருத்தர் கட்டினாலே 2 பேர்த்துக்கும் பேசும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஆனால் வந்துங்க பொதுச்செவர் ஒட்டி கட்டுறேன்னு சொல்லிட்டு கிழக்குலையும் வடக்குலையும் ஒட்டி கட்டாதீங்க. அந்த மாதிரி கட்டும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையை பின்னடைவாகி, அதாவது டெவலப்மெண்ட்டே இல்லாமல் போயிடுங்க. அந்த மாதிரி இடத்துல வந்து இருக்கவே வேண்டாங்க. தயவு செஞ்சு அதையெல்லாம் மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அந்த மாதிரி சொந்த வீடு இருந்ததுன்னா அது கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிக்கிங்க, இல்லைன்னா வாழ்க்கையில் டெவலப்மெண்ட் வராதுங்க. தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? ஓகே, நேர இணைப்புல இல்ல சார். இப்ப வாஸ்து பிரகாரம் வந்து இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னீங்க சார். பக்காவான வாஸ்து பிரகாரம் ஒரு வீட்டின் அமைப்பு இருக்கணும் அப்படின்னாக்க அது எப்படி இருக்கணும்? அதாவது பக்காவா அப்படின்ட்டு எல்லாம் வந்துங்க வாஸ்துனுடைய ரூல்ஸ் அப்படின்னு சொல்ல ஒன்றுமே இல்லைங்க. ஃபஸ்ட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா, இயற்கையோடு ஒன்றி வாழ்ங்கிறத வாஸ்துனுடைய டைப்பில் பார்க்குறப்போ கிழக்கிலும் வடக்கிலும் காலியிடங்கள் அதிகமாக இருக்க வேண்டும். உச்ச வாசல் வச்சு கட்டணுங்க. வீடு வந்து அமைக்கும் பொழுதே வந்துங்க தென்மேற்கு மூலை வந்து 90 டிகிரி வச்சு அமைக்கணும்னு சொல்லியிருக்கிறேங்க. அதாவது வந்துங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கரெக்டாக செய்யும் பொழுதே அது வாஸ்து எல்லா விஷயமே ஈர்த்து கொடுத்துரும். ஓகே சார். இப்போ வீட்டில் வந்து போர்த்திகோ, அந்த கார் பார்க்கிங், அதுக்கு வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கார் இருக்கிற வீடுகள் வந்து எண்ணிடலாம், அந்த அளவுக்கு கம்மியாக இருந்தது. ஆனால் இப்போ ஒவ்வொரு வீட்லையும் எவ்வளவு கார் இருக்குன்னு என்ற அளவில் தான் நம்ம இருக்கோம் இல்லைங்களா? இந்த போர்த்திகோ கார் நிற்கிற இடம் வந்து எப்படி, எந்த இடத்துல அமைக்கப்பட வேண்டும்? அதாவதுங்க இப்போ அது ஈசானி மூலையை கட் பண்ணி வடக்குலே கிழக்குலே கண்டிப்பாக போட்டுட்டு இருந்தாங்க முதல்ல. இப்போவுமே அப்படி பண்ணலாம். அப்படி பண்ணும் பொழுது என்ன பண்ணலான்னு கேட்டால், ஈசானியத்தில் நடக்கிற மாதிரி அது இன்க்ளூடிங் அதாவது ஈசானியத்தை வந்து வயசுலையும் கூட விட்டு கொடுக்கக்கூடாது. அதை வந்து ப்ளஸ் பண்ணிக்கலாம், தவிர்த்து மைனஸ் பண்ணக்கூடாது. அதே ப்ளஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து ஒரு அடியோ கிழக்குலையோ வடக்குலையோ சேர்த்தியெல்லாம் அப்படியெல்லாம் கட்டக்கூடாது. வாஸ்துவினுடைய தன்மையினுடைய பார்க்கும்பொழுது 100 அடிக்கு 1 அடி தான் வளர்த்த சொல்லி அதனுடைய ரூல்ஸ். அப்போ வந்துங்க எல்லாரும் என்ன செய்கிறாங்க, நம்ம ஈசானியை வளரலான்ட்டு ஒரு அரை அடி 1/4 அடி வளர்த்தி வச்சிடறாங்க. இப்போ வடக்கு பார்த்த வீட்டில் இப்போ வாய் வந்து இருக்கிற இடத்துல இருந்து மென்று சாப்பிடும்பொழுது உமிழ்நீர் சுரப்புகளோடு சாப்பிடும்போது நல்ல பலனை கொடுக்கும். அதுபோல் அந்த இவங்க என்ன பண்ணுறாங்க, ஈசானியத்தை வளர்த்துறேன்னு வடக்கு பார்த்த வீட்டில் வளர்த்தி கட்டும் பொழுது அந்த நடையினுடைய பார்வை வந்துங்க வாயு மூலம் மனையாக மாறி அதற்கு வந்து ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட் வர வேண்டிய இடத்துல மைனஸ் பாயிண்ட் வர மாதிரி வச்சிடுறாங்க. இது வந்து வாஸ்துவினுடைய உட்பொருள். நிறைய பேர்த்துக்கு இது எல்லாம் ஃபாலோ பண்ணுறக்கோ இதுக்கோ ஐடியாவும் கூட வந்திருக்காது. இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்து இனிமேல் வந்ததுன்னா மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும்னு சொல்கிறேன். கண்டிப்பா நீங்க சொன்னதை கேட்டு நிறைய பேர் இதை இனிமேல் ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. ஒரு நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம்மா, யார் பேசுறீங்க? நான் ரேவதி, கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன் மேடம். ரேவதிமா, சொல்லுங்க உங்க கேள்விகளை சார்ட்ட கேளுங்க. வாழ்க வளமுடன். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கம்மா. சார் வந்து நாங்க ஒரு வீடு நினைச்சிட்டு இருக்கோம் சார். அந்த வீடு கிடைக்கணும்னா வாஸ்து பகவான் வச்சு பூஜை பண்ணலாமாங்க சார்? அது எப்படிங்கம்மா, நீங்கள் உங்களுக்கு கிடைக்கணும்னா எப்படி, பூர்வீக சொத்துங்களா அல்லது எப்படி? பூர்வீக சொத்தெல்லாம் கிடையாதுங்க சார். அது விற்கணும்னு வெளியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அது நாங்க எங்களுக்கு கிடைக்கலாமா அப்படின்ட்டு, ஏன்னா
தெரிஞ்சவங்க தான், அதனால தான். சரிங்கம்மா, நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம். உங்களுக்கு கிடைச்சிட்ட மாதிரி சூரிய பகவான்கிட்ட அந்த வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி நீங்கள் நினைத்து இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்க. சூரியனை 12 தோப்பு கரணம் போடுங்க, சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க, கண்டிப்பாக கிடைச்சிருங்கம்மா. அதாவது சூரியனால் பார்க்கப்படுகின்ற பார்க்காதவங்களே உலகத்தில் கிடையாது, பார்க்காதவங்க இந்த உலகத்தில் இருக்க முடியாது. ஆகவே நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, உங்களுடைய விஷயங்களை பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லும் பொழுது பிரபஞ்சத்தில் நீங்கள் அந்த விஷயம் அந்த நபருக்குள்ளே போய் சேரும். இவங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுவாங்க. உங்களுடைய மைண்டில் 100% எனக்கு கிடைச்சிருன்னு நினச்சிட்டிங்கன்னா 100% உங்களுக்கு மட்டும்தான் கிடைக்குங்கம்மா. கண்டிப்பாக பிரார்த்தனை செய்யுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கணும். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ மேடம், நாங்க திருமவிலேருந்து ரகுபதி பேசுறோம் மேடம். சார் சொல்லுங்க, உங்க கேள்விகளை சார்ட்ட கேளுங்க. வாழ்க வளமுடன். சார் நம்ம வீடு வந்து பின்னாடி இடம் இருக்கு சார். எந்த திசையை பார்த்து விடுங்க? நம்மது வந்து கிழக்கு திசை வீடுங்க. பின்னாடி இடம் காம்பவுண்ட் போடலீங்களா? ஆமாங்க, முன்னாடி காம்பவுண்ட் இருக்குங்க சார், பின்னாடி வந்து காலி இடம் இருக்குங்க. காலி இடம் அதிகமாக இருக்கக்கூடாதுங்க மேற்கில். அதனால் நீங்கள் வந்துங்க கிழக்கில் இருக்கிற காலி இடத்த விட மேற்கில் கொஞ்சம் குறைச்சி காலி இடம் வர மாதிரி காம்பவுண்ட் போட்டுக்குங்க. உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா வீடு வாஸ்துப்படி அமைஞ்சிரும். மேற்கில் காலி இடம் அப்படியே விடுறப்ப என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எவ்வளோ சம்பாரிச்சாலும் பணம் நிற்காதுங்க. அதாவது ஏதோ போகிறோம் வர்றோம் போயிட்டுருக்கோம், டைமிங் போயிருங்க. நம்ம வாழ்கிற வாழ்க்கை ரொம்ப குறைந்த நாட்கள். ஆகவே அதை தெளிவாக வாழ்ந்து பழகிங்க. வாஸ்துவுடன் வாழுங்கள், வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. சார், ஒரு வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா புதுசா கட்டி போகும்போது இந்த வாசக்கால் வைக்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா? இப்போ இந்த வீடை வந்து வாஸ்து பிரகாரம் கட்டியாச்சு அப்படின்னாக்க வாசக்கால பூஜை வந்து எந்த நாள் வேணாலும் போடலாமா, இல்ல வாசக்கால் பூஜை வந்து நம்ம ஜோதிட ரீதியாக கரெக்டான நாள் பார்த்து தான் போடணுமா? அருமையான கேள்விங்க. அதாவது வந்து வந்து ஒரு மேரேஜ் பண்ணுறோன்னா அப்போ கல்யாணம் பண்ணுறப்போ முகூர்த்தம் கரெக்டாக பண்ணிக்கிறீங்க. அப்புறம் குழந்தை பிறக்கிறதால இந்த நாள்லேயே பிறக்கணும், முகூர்த்த நாள்லேயே பிறக்கணும் அப்படின்னா சான்ஸே இல்லைங்க. டாக்டர்னாலேயே முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா 6 மாதத்துலேயே எடுக்க சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் இன்னும் விஞ்ஞானமே வளரலைங்க. மனிதனுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பூஜை போட்டு ஆரம்பிக்கிறோமா, அதுலேருந்து போயிட்டே இருக்கணும். இன்ஜினியர்ஸ் கட்டுறாங்கிறப்போ 50 வீடு 60 வீடு ஒட்டுக்கு அப்பார்ட்மெண்ட் கட்டிகிட்டே தான் இருக்கிறாங்க. நாளும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவங்க வாட்டில் முடிச்சுட்டு சாவி கொண்டு வந்து கையில் கொடுக்குறாங்க. இவங்க போய் பால் காய்ச்சிட்டு போயிடுறாங்க. புண்ணியோஜனையும் கூட வைக்கிறது இல்லை. அப்போ இப்படி போயிட்டு இருக்கிற உலகத்தில் நம்ம ஒவ்வொன்றுக்கு நின்று பார்த்துட்டு இருந்தோம்னா வேலை செய்யாது. முதல் பூஜை போட்டு ஆரம்பிக்கிறோம். தினமும் காலையில் இந்த கட்டுமான பணிகள் உள்ளவங்க வந்து என்ன செய்யலாம்னா சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு ஆரம்பிக்கலாம். தெற்கே மேற்கே உயரப்படுத்தி ஒரு கல் அதிகமாக வச்சுட்டு போயிட்டாவே வேலை நிற்காமல் நடக்கும். வேலை நிற்காமல் நடக்கிறதுக்குமே நிறைய இதே டிப்ஸை நான் ஓப்பனாகவே சொல்லிட்டு இருக்கிறேன். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் இந்த பிரச்சனைகள் சிக்கிக்கிறாங்க. அதனால் வந்துங்க நம்ம நிறைய விஷயங்களை வந்து ஓப்பனாகவே சொல்கிறதுனால தெளிவாக செய்து கொள்ளலாம். ஆகவே வந்து இனிமேல் செய்கிறவங்க தென்மேற்கு மூலையில் காம்பவுண்ட் மதில் எழுப்பிட்டு செய்யுங்க. உங்கள் வீடு நிற்காமல் நடக்குங்க. அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார். இதே மாதிரி வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்கள், குறிப்பா ஒரு மனையில புற்று இருக்குன்னா அதனை அழித்து வீடு கட்டலாமா, இதனை குறித்து வாஸ்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு? இடைவேளைக்கு பிறகு தெரிந்து கொள்வோம். இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துட்டு இருக்காரு வலம் வாஸ்து திரு ஆதி அருள் அசோகன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444459595. சார், பொதுவாகவே பெரியவங்க சொல்லுவாங்க கோவில்கள் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க சார். அதே மாதிரி பூஜை அறை இல்லாத வீடுகள்லயும் குடியிருக்க கூடாது அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவிற்கு எவ்வளவுதான் பரபரப்பான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு இருந்தாலும் ஒரே ஒரு நிமிஷம் அந்த பூஜை அறையில போய் நின்றுட்டு போனாலே போதும், நமக்கே புரியாத ஒரு புத்துணர்ச்சி அந்த நாள் முழுக்க நம்ம உடம்புல இருக்கு இல்லையா? இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த அந்த பூஜை அறை வாஸ்து பிரகாரம் எந்த இடத்தில் எப்படி அமைக்கப்பட வேண்டும்? பூஜை அறை எந்த இடத்தில் இப்படி அமைக்க வேண்டும்? அருமையான கேள்விங்க. பூஜை அறையை வந்து அரைக்கக்கூடிய இடம் வந்துங்க தென்மேற்கு மூலையில் குபேர மூலைன்னு சொல்லுவோம். நெருதி மூலையில் வந்துங்க அமைக்கக்கூடாது. அந்த இடத்துல வந்துங்க சின்ன ரூம் கட்டி அமைச்சா அது வாஸ்துப்படி தோஷமாகுது. இது வந்து ஒரு சீக்ரெட்டாகவே எல்லாம் கொண்டு போயிட்டு இருந்தோம். இது ஓப்பனாகவே நம்மளே சொல்லலாம். இனிமேல் வந்து தென்மேற்கு மூலையில் சின்ன ரூம் போட்டு நீங்கள் வந்து பூஜை ரூம் அமைக்காதீங்க. வாஸ்துப்படி வந்து அந்த இடத்துல பெரிய ரூம் தான் அமைக்கணும். அதனால் வந்து அந்த இடத்துல பெட்ரூம் அமைக்கலாம். பெரிய ரூம்பெல்லாம் அமைச்சிட்டு வாய் மூலையில் கிழக்க பார்த்த மாதிரி அமைக்கிறது ரொம்ப சிறப்பு கொடுக்குங்க. சாமியை வந்து எப்போவுமே கிழக்கு பார்த்த மாதிரி அமைக்கணும். மேற்கு பார்த்த மாதிரியும் வைக்கலாம். ஆனால் கிழக்கு பார்த்த மாதிரி வைக்கிறது தான் சிறப்பு. அதனால் கிழக்கு பார்த்து சாமியை அமைச்சிட்டு வாய் மூலையில் வைக்கலாம். ஈசானி மூலையில் கண்டிப்பாக போடக்கூடாதுங்க. எல்லாருமே ஹாலில் ஒரு ரூம் கட்டி ஈசானி மூலையில் வந்துங்க ஒரு வீட்டில் கோயம்புத்தூரில் நம்ம பார்த்தப்போ வச்சுருந்தாங்க. அந்த வீட்டில் அந்த ரூம்பை எடுத்த உடனேவே அவங்களுக்கு உடல்நிலை ஆரோக்கியம் நல்லா வந்துடுச்சு. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அந்த ஈசானி மூலையில் அந்த ரூம்பை கொண்டு போய் கட்டும்போது 4க்கு 6 அதில் 6க்கு 4 ஏதோ ஒரு கட்டுறாங்க. கட்டும்போதே அந்த ரூம்பில் டோட்டலாக வெயிட் வந்துடுது. அந்த இடத்துல வெயிட்டே வைக்கக்கூடாது.
குபேர மூலையில் வெயிட்டு சின்ன ரூம் வைக்கக்கூடாது. இந்த 2 தான் சீக்ரெட். இந்த 2 விஷயத்தையும் வந்துங்க தெளிவாக பண்ணிட்டோம்னா மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி அதை இருக்க வேண்டிய இடத்துல, போக வேண்டிய இடத்துல, நல்லா வாஸ்துள்ள இடத்துல கோவில்கள் அமையும் போதே சிறப்பாக இருக்கும். திருப்பதி போன்ற ஸ்தலங்களுக்கு செல்லும் பொழுது நீங்கள் சொன்ன மாதிரி உச்சகட்டமான லெவல்லையே பக்தியெல்லாம் வருங்க. அதே மாதிரி பாடல் பெற்ற தலங்கள் வந்துங்க மிகப்பெரிய வெற்றி கொடுக்கும். அந்த இடத்துல போனாலும் வருங்க. அதனால் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் போகிறப்ப நமக்கு மிகச்சிறந்த வெற்றி கொடுக்கும். ஆகவே நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, பூஜை அறை அப்படிங்கிறது வந்து அறையாக அமைக்க முடியும், அமைச்சிக்கலாம், அல்லது மரத்திலையும் கூட அமைச்சிக்கலாம். கிழக்கு பார்த்த மாதிரி வாயு மூலையில் அமைக்கிறது ரொம்ப சிறப்பு. குபேர மூலையில், மீசானி மூலையில் மட்டும் இனிமேல் கட்டுமான பணிகள் செய்பவர்கள் அமைக்காமல் இருப்பது மிகப்பெரிய வெற்றி கொடுக்கும். வாழ்க வளமுடன். தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். இப்போ நம்ம வந்து ஒரு மனை வாங்குறோம், இல்லை நம்ம ஏற்கனவே வாங்கியிருக்கிற மனையிலேயே ஒரு புற்று இருக்கு அப்படின்னாக்க அதனை அழித்து நம்ம வீடு கட்டலாமா சார்? இது சரியா வருமா? அதாவது புற்று மட்டும் இல்லைம்மா, இப்போ மனுஷன் வந்து பாரதியார் சொன்னப்போ 30 கோடி மூடைகள் சொன்னார். இப்போ வந்து 125 கோடி இந்தியாவில் இருக்குது. அதுக்கு வேண்டி வீடு கட்டிகிட்டே இருக்கிறோம், காட்டுகள் அழித்து போயிட்டே இருக்கிறோம். புற்று அழிக்கிறத பற்றி ரொம்ப யோசனை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இவ்வளோ வீடே கட்டியிருக்க முடியாது. அதனால் வந்துங்க நாம் வந்து காட்டை அழிச்சிட்டு போக போக எல்லாத்தையும் அழித்து கட்ட வேண்டிய சூழலில் தள்ளப்படுறோம். அதனால் புற்றை அழித்து வீடு கட்டலாம். புற்றை அழிக்கும் பொழுது நல்லா அதை அழிச்சிட்டு ஒரு 4 அடி 3 அடி தோண்டிட்டு நல்லா அந்த இடத்துல நெருப்பு வச்சு விட்டு அப்புறம் மண் போட்டு கொட்டி வைக்கும்போது நமக்கு ப்ராப்ளம் இருக்காதுங்க. பின்னாடி அந்த இடத்துல பூச்சி புழுகு அண்டாது. என்னென்னு கேட்டிங்கன்னா, சுத்தப்படுத்தி நாம் தான் வந்துங்க இப்போ கிரானைட் வரைக்கும் போட்டு வச்சிடறோம். அதனால் வந்து எதுவுமே வருவதற்கு வாய்ப்பில்லை. பயனுள்ள தகவல் சொன்னீங்க சார். நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பெயர் சொல்லுங்க. மேடம் வணக்கம், யார் பேசுறீங்க? பாண்டிச்சேரியிலிருந்து பேசுறேங்க, முத்தையன் பேசுறேங்க. முத்தையன் சார், சொல்லுங்க உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. வாழ்க வளமுடன். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. இந்த கிழக்கு நோக்கிய மனைங்க. சரிங்க. அதுல கடை கட்டி இருக்கிறேங்க. சரிங்க. அது தெற்க வந்து 3 அடி இடம் விட்டு இருக்கிறேங்க. சரிங்க. வடக்க வந்து 4 அடி விட்டுக்கிறேங்க. மேற்க வந்து 7 அடி விட்டுக்கிறேங்க. கிழக்க வந்து 10 அடி விட்டுக்கிறேங்க. சொல்லுங்க. அதுல ஷீட்டு போடலாங்களா? அந்த மழைலாம் எதிர ஷீட்டு போடலாமான்னு அதுக்காக கேட்க. எப்படிங்க, முன்னாடி கிழக்குல இருக்கிற 10 அடியில் ஏதாச்சும் பண்ணிக்கலாமான்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, கடைன்றதால அது ஷீட்டு போடலாமான்னு கேட்க. சீட்டு போடலாங்க. அதாவது கடை வந்து அக்னி மூலையில் கட்டிட்டு உங்களுக்கு வீட்டுக்குள்ளுக்குள்ளே போகிற இடம் வந்துங்க கிழக்கில் ஈசானி மூலையில் உள்ளே போகிற மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வழி வச்சுக்கோங்க. வழி ஈசானி மூலையில் தான் வச்சுக்கிறேங்க அந்த ஷட்டரு. ஓகே. இப்போ உங்களுக்கு வந்து முன்னாடி சீட்டு போடுறப்ப வந்து அந்த சீட்டு வந்து கடையில் போய் முட்டாத அளவுக்கு போட்டுக்குங்க. வீட்டுக்கு முன்னாடி. சரிங்க சார். கடைக்கு முட்டக்கூடாது. கடைக்கும் வீட்டுக்கும் இடையில மழை பெய்யணும், வெயில் அடிக்கணுங்க. அந்த மாதிரி ஒரு 2 அடியாவது கேப் விட்டு போட்டுக்குங்க. ஏன்னா கீழே வந்து மேற்கு பகுதியில் இருக்கிற இடத்த விட கிழக்கு பகுதியில் காலி இடம் ஜாஸ்தி வேணும். அதை தெளிவாக பார்த்து பண்ணிக்கிங்க. கிழக்கில் இருக்கிற அந்த கடையில் வந்து முட்டக்கூடாது நீங்கள் போகக்கூடிய சீட்டு. அந்த மாதிரி போட்டிங்கன்னா சிறப்பாக இருக்குது. வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், யார் பேசுறீங்க? யார்மா பேசுறீங்க? ராஜேஸ்வரி பேசுறேன் மேடம், கும்பகோணத்துல இருந்து. ராஜேஸ்வரிமா, சொல்லுங்க உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. வணக்கங்கம்மா, வாழ்க வளமுடன். குட் மார்னிங் சார். அப்புறம் பேசுறேன் கேளுமா. நான் தான் பேசுறேன் கேளுமா. ராஜேஸ்வரிமா, வணக்கங்கம்மா, சொல்லுங்க. தெற்கு பார்த்து வீடுங்க சார். சரிங்க. இது 1 இயர்க்கு மேல ஆகுதுங்க சார், கட்டவே முடியலைங்க சார். எவ்வளவோ பணம் ட்ரை பண்றாங்க, வீட்டுல கட்டவே முடியலைங்க சார். அதைத்தாம்மா நான் இப்போ சொல்லிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு தெரியலைன்னா கண்டிப்பாக நேரில் கூப்பிட்டு பார்த்துக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து நாள் பட வீட்டை அப்படியே பழசாக போட்டு வச்சுருந்தீங்கன்னா அது பிரபஞ்சத்தில் வந்து எப்படின்னா ஒரு விஷயம் வந்துங்க, ஒரு குழந்தை பிறகுதுன்னா 10 மாதத்தில் பிறந்துடும். அந்த மாதிரி ஒரு வீடு கட்டுறோம்னா அதனுடைய டைமிங்கில் அதை பண்ணிடணும். அதை பண்ணாமல் நிறுத்தி வச்சோம்னா அதில் வந்து பேடான எனர்ஜி வந்து சேர்ந்துக்கும். வாஸ்துங்கிறது காஸ்மிக் எனர்ஜிமா. வடக்குலேருந்து வர்றது, கிழக்குலேருந்து வரக்கூடிய சூரிய பகவானுடைய ஒளி, இதுகளை வந்து கரெக்டாக பயன்படுத்தணும். இயற்கையோடு ஒன்றி வாழுங்கன்னு சொல்கிறோம். இயற்கைக்கு புறம்பாக செய்யக்கூடிய செயல்கள் வந்து கண்டிப்பாக உங்களால் நடத்தவே முடியாது. ஆகவே வாஸ்து ஒருத்தரை சந்தித்து தெளிவாக பார்த்துக்குங்க. வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி சார். வாஸ்து அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வீடுகளுக்கு மட்டும் கிடையாது, கடைகளுக்கும் பொருந்தும், தொழிற்சாலைகளுக்கும் பொருந்தும் இல்லையா? இவை இரண்டும் வாஸ்துவின் பிரகாரம் எப்படி அமைக்கப்பட வேண்டும்? அதாவது பூமியில் இருக்கக்கூடிய எது கட்டினாலும் சரிங்கம்மா, பேங்காக இருந்தாலும் சரிங்க, அது எந்த நாடாக இருந்தாலும் சரி, எந்த இடமா இருந்தாலும் சரி, பஞ்சபூதங்கள் இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் வாஸ்து வந்து கண்டிப்பாக பேசியே தீரும். அது வந்து கடைகளாக இருந்தாலும் ஸ்தான பலம்னு சொல்லுவோம்.
இப்போ 5 கார்னர் 6 கார்னர் வருங்க. கடைகளுடைய திசைகள் வந்து கண்ணுக்கே தெரியாது, எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. கோணமாக இருக்குது. மாடி படிக்கட்டுக்கு கீழே ஒரு 3க்கு 3 வச்சுட்டு ஒருத்தர் செல் கடை வச்சுருப்பார், அவரும் நல்லா இருப்பார். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அவங்கவுங்களுடைய வீடு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். முதல் வந்து நம்ம வந்து இப்போ நம்மளுடைய செல்ஃபோன் எந்நேரம் பேசிகிட்டு இருக்கிறோம்னா அதுக்கு ஃபஸ்ட்டு காலையில் சார்ஜர் போட்டு வரோம். அதுபோல் நம்ம வீட்டில் வந்துங்க நம்மளுக்கு எப்படி சார்ஜ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா உலகத்தில் இருக்கிற அனைத்து உயிர்களுக்கும் இறைவன் வந்துங்க ஒரு ஓய்வை கொடுத்துருக்கிறான். அந்த ஓய்வு எப்படி எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம தூங்குகிறோம். அதுபோல் வவ்வால் வந்து தலைகீழாக தொங்குது. இந்த மாதிரி வந்துங்க ஏகப்பட்ட மிருகங்கள் ஏகப்பட்டபடி அவன் தன்னுடைய ரீசார்ஜ் எடுத்துக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்துங்க பிறந்ததுலேருந்து முடிச்சுட்டே இருந்தோம்னா இன்றைக்கி வரைக்கும் கண்டிப்பாக பைத்தியக்காரனாக இருப்போம். தூங்கி எந்திரிக்கிறப்போ காலையில் என்ன நடக்குதுன்னு தெரியாது. அப்படியே இருக்கிறப்ப தான் வாழ்க்கை ஒரு சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு. இறைவன் வந்துங்க நாம் கடைசியில் தூங்க போகிறாங்கிறத டெய்லி தூங்கி காமிக்கிறார். இதெல்லாம் ஒரு பரீட்சை தான். நான் போன லைவ்லையும் கூட சொன்னேங்க, வாழ்க்கை மனித பிறப்பே ஒரு மாணவன் தான். மனித பிறப்பை எதுக்காக எடுத்துருக்கிறோன்னு கேட்டிங்கன்னா பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு, பணத்தை ஈர்க்கிறோன்னு அப்புறம் எல்லோரும் இருக்கணும்னா எல்லோரும் பில்கேட்ஸாக தான் வாழணும். அப்படியெல்லாம் வேண்டாங்க. நம்மளுக்கு என்ன வேணும்? உணவு, உடை, இருப்பிடம். இது கிடைச்சா போதும். இறைவன் இடத்துல அருள் வேணும், அதை பிடிச்சிக்குங்க. அதுக்காக தான் நம்ம வந்திருக்கிறோம். வாழ்க்கையை வாழ்வதே அருளை பிடிப்பதே. அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம், மணிகண்டன் பேசுறேன். மணிகண்டன் சார், எங்க இருந்து கால் பண்றீங்க? மேடம், சென்னையில இருந்து கால் பண்றேன். சொல்லுங்க சார், கேள்விகளை சட்டு கேளுங்க. வணக்கங்க, வாழ்க வளமுடன். நன்றி சார். வணக்கம் சார். கேள்விகளை கேளுங்க. இடம் இருக்கு எங்களுக்கு. அந்த இடத்துல வந்து வீடு கட்ட முடியல. 2 இடம் இருக்கு, 2 இடத்துலயுமே வீடு கட்ட முடியல எங்களால. அதுக்கு முயற்சி பண்ணாலும் எதுவும் நடக்க மாட்டேங்குது. இப்போ இன்னொன்னு வந்து அரச மரத்துக்கு எதிரில் ஒரு வீடு ஒண்ணு வாங்கலாம் இருக்கும். அது வாங்கலாமா? அது எப்படி இருக்கும்? அம்மா, அரச மரம் வந்து ஒரு பிரச்சனையே இல்லைங்க. அதாவது வந்துங்க ரோடு கிராஸ் ஆகுதுங்களா? ஆமா, அதாவது ரோட்டுக்கு ஆப்போசிட்ல பக்கத்துல வந்து அரச மரம் இருக்குது. சரி சரி. அரச மரம், அதுக்கு விநாயகர் ஞாபகம் இருக்கு. சரிங்க. அதுக்கு எதிரில் வீடு இருக்கு. கண்டிப்பாக வாங்கலாங்க. வாஸ்துப்படி இருக்குதான்னு ஒரு செக்அப் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கிங்க. நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு 25 லட்சமோ 50 லட்சமோ 1 கோடியோ உங்களுடைய தன்மைக்கு ஏற்ப வாங்க போகிறீங்க. அதை வந்து தெளிவாக அதில் போனால் நல்லா வாழ முடியுமா? அரச மரம் வந்து ஒரு பிரச்சனையே இல்லைங்க. உங்களுடைய இடம் வந்து வாஸ்துப்படி அமைஞ்சிருக்குதா, அந்த வீட்டுக்கு நம்ம போனால் நல்லா இருக்குமா அப்படின்னு உங்களுக்கு அது தெரியாமல் தான் நீங்கள் ஃபோன் பண்ணி இப்போ கேட்டுக்கிறீங்க. இப்போ நம்ம அரச மரத்தில் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டோம்னா நீங்கள் வாங்கிடுவீங்க. பட் வாஸ்துக்கு எகெயின்ஸ்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வாஸ்து தான் பெருசுங்க. மரத்தை நாளைக்கு வந்து முனிசிபாலிட்டிக்காரங்க கூட உடச்சி எடுத்துகிட்டு போகலாம், ரோடு போடுற அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு. ஆனால் மரத்தை வச்சு நீங்கள் பேஸ் பண்ணி பேச வேண்டாம். உங்களுடைய வீட்டை வாஸ்துப்படி இருக்குதான்னு நீங்கள் ஒரு வாஸ்து நிபுணர் அணுகி கூப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் தெளிவாக பார்த்துக்குங்க. வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், யார் பேசுறீங்க? ஹலோ, புனிதா பேசுறேங்க. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? திருச்சியில இருந்து பேசுறேங்க. சொல்லுங்க, உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன் சார். உங்களுக்கு ப்ரோக்ராம் ரொம்ப நாள் பார்த்துட்டு இருக்கேங்க சார். சரிங்கம்மா. தென்மேற்கு மூலையில பூஜை ரூம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தீங்க. ஆமாங்கம்மா. எங்க வாஸ்து பார்க்கறவரு பூஜை ரூம் கொடுத்துருக்காரு, ஆனா நீளமா போட்டுட்டோம். அதாவதுங்க உங்கள் வீட்டில் இருக்கிற ரூம்லேயே பெரிய ரூம்பாக போட்டுங்க. ஒரு இருக்கிற இடத்துல பெரிய ரூம்பாக போட்டு 20க்கு 20 போட்டு பூஜை ரூம் வச்சுங்க, தப்பு இல்லை. என்ன கேட்டிங்கன்னா பூஜை ரூம் வந்துங்க சாமிக்காக வீடு கட்டலைங்கம்மா. கோவிலில் தான் சாமி இருக்குது. நம்ம சாமி வந்து மனசுக்குள்ளே இருக்குது. நம்மளை நாம் தெரிஞ்சோம்னா நல்லா இருக்கலாம். அந்த இடத்துல தென்மேற்கு மூலையில் தீபம் பற்ற வச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் பணம் நிற்காது. அப்போ உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் போட்டுக்குங்க. பணம் இல்லாமல் கஷ்டப்படணும்னா போட்டுக்குங்க, தவறு கிடையாது. நான் இவ்வளவு தெளிவாக ஓப்பனாக பேசிகிட்டு இருக்கிறேன். இதுக்கு முன்னாடி கூட ஒரு லைவுகளை நிகழ்ச்சியிலே சொன்னேங்க, இந்த மாதிரி 2 இடத்துல மட்டும் பண்ணுங்க, இது சீக்ரெட்டாக சொல்லிட்டு இருப்பாங்க, இது வந்து நான் ஓப்பனாக பேசிகிட்டு இருக்கிறேங்கன்னு சொல்லிட்டு இருந்தேங்க. அதனால் நீங்கள் கண்டிப்பாக அதை செய்யாதீங்கம்மா. வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி சார். இன்றைய ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவல் திடீர்னு கேட்டிங்கன்னா அதாவதுங்க என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா மனிதர்கள் வந்துங்க சூழ்நிலைக்கேற்ப இன்றைக்கி பகல் இரவு பாராது நம்ம வேலை செஞ்சுட்ருக்குறோம். நமக்கு வந்துங்க நல்ல விஷயம் வரணும் அப்படின்னா நம்ம கோவிலுக்கு போகணும், குளத்துக்கு போகணும்னா அவங்கவுங்களுக்கு லீவு கிடைக்கிறது இல்லை. அங்கே போக முடியல, இங்கே போக முடியல, அப்பா அம்மா பார்க்க போகிறக்கே போக மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி ஹோமில் விடக்கூடிய வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கடவுளை போய் பார்க்குறக்கு அப்படிங்கிறப்போ கடவுளெல்லாம் 60 வருஷம் கழிச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் நிறைய பேர் போயிட்டுருக்குறோம். நான் எல்கேஜி மாதிரி சின்ன வயசுலேருந்தே சொல்லிக் கொடுங்க. அவர் திருஞான சம்பந்தர் நமக்கு கிடைச்சிருக்கிறாருன்னா காரணம் சின்ன வயசில் அவங்க அப்பா செஞ்ச புண்ணியம். அந்த விஷயத்தையெல்லாம் சொன்னதுனால தான் அது நமக்கு கிடைச்சார். அதுபோல் நம்ம பிறந்த வாழ்க்கையை வந்து ஆன்மீகத்தை நோக்கி தான் பயணிக்கணும். அதனால் வந்து இருக்கிற இடத்துலையே வந்து நமச்சிவாயங்கிற மந்திரத்தை ஒரு 108 முறை சொல்லுங்க, உங்களுக்கு எல்லா விஷயம் நடக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில். இறைவனுடைய செயல் இல்லாமல் எந்த விஷயம் நடக்காது. இறைவனுடைய நாமாவை வாயில் சொல்கிறதே வந்து பெரிய விஷயம். நான் வந்துங்க ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அதை பற்றியே சிந்திச்சுட்டு இருப்போம். இறைவனை பற்றி சிந்திங்க.
உங்களுடைய வாழ்க்கை புனிதமாகும். அது சொல்லக்கூடிய இடங்கள் வந்து அருமையான இடத்துல சொல்கிறப்போ மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும். கடற்கரையோர நீர்நிலை, பசுவினுடைய கோட்டம், நந்தவனம், இந்த மாதிரி கடற்கரை ஓரம், சிவாலயங்கள், இந்த இடத்துல எல்லாம் வந்து 108 முறை சொல்லும் பொழுது அது பன்மடங்கு கோடி மடங்கெல்லாம் பெருகுங்க. அது உங்களுக்கு போக போக உணர முடியும். டேப் ரெக்கார்டில் பாடுறதை கேட்டுட்டு தலையாட்டிட்டு இருக்காதீங்க. கண்டிப்பாக நமசிவாய மந்திரத்தை நன்றாக நீங்கள் 108 முறை சொல்கிறக்கு ஆரம்பிச்சுங்க. அவங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாகும். இப்ப நீங்க சொல்றதை கேட்டு எல்லாருமே இந்நேரமே சொல்ல ஆரம்பிச்சிருப்பாங்க. வாஸ்து குறித்த நிறைய விளக்கங்கள் கொடுத்தீங்க, நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க சார். மிக்க நன்றி. வணக்கங்க, வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில எண் கணிதம் மற்றும் வாஸ்து குறித்த தெளிவான விளக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஜோதிடம் குறித்தும் ஜோதிடம் சார்ந்த பல பரிமாணங்கள் குறித்தும் மிக தெளிவான விளக்கங்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க போறோம். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.